இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம். 10 தொழிற்சங்கங்களை சேர்ந்த 18 கோடி பேர் வந்து இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? இல்லை, இது தொடர்ந்து ஒரு பிரச்சனை சந்திக்கப்படாமல் அப்படியே நாளுக்கு நாள் அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே குமிழி கொண்டே இருக்கிற போது ஏதோ ஒரு கட்டத்தில் அதை பகிரங்கப்படுத்தி வெடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சமூகத்தில். அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்கணும். உதாரணமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வுங்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே ஏறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் முன்பிருந்ததை விட இன்னும் கீழே போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது யார் முன்னிறுத்துவது, யார் பேசுவது அரசிடம் அப்படிங்கிற போது இந்தியாவை பொறுத்த மட்டும் இருக்கிற சூழ்நிலையான அரசியல் கட்சிகள் பேச வேண்டும். கட்சிகள் பெரும்பாலும் இப்போது பேசுவதில்லை. அப்போ தொழிற்சங்கங்கள் பேச வேண்டும் என்றால் ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் மட்டும்தான் ஓரளவு வலிமையோடு இருக்கின்றன. அவையும் கூட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வலிமையிலே இன்றைக்கு இல்லை. ஆனால் மீண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களை ஒன்று திரண்டு இந்த பிரச்சனையை மக்கள் முன்னால் வைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது தான் பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதில் முக்கியமான கோரிக்கை இந்த குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 385 ரூபாய் என்னும் மத்திய அரசு சொல்லுது. இவர்கள் 675லேருந்து 685 ரூபாய் இவர்கள் கேட்கிறார்கள். எதனாலனா 7வது ஊதிய குழு குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 ரூபாய் ஒருவருக்கு இருக்க வேண்டும். அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்க்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்க்கு குறைந்தபட்ச ஊதியம் 18,000 இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு அது 600 ரூபாய் கணக்கில் வருகிறது. அதைத்தான் இவர்கள் தொழிற்சங்கங்கள் சொல்வது அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கும், அதாவது ஒயிட் காலர் இல்லாத மற்ற தொழிலாளர்களுக்குமான இதுவாக நாளொன்றுக்கு 675 ரூபாய் என்பது தான் அது ஒரு முக்கியமான கோரிக்கை. பட் மத்திய அரசாங்கம் அதற்கு இறங்கி வர மறுக்கிறது. அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 385 ரூபாய். அதை தாண்டி ஓய்வூதிய பலன்கள் பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இது கண்டிப்பாக இந்த வேலை நிறுத்தம் இன்று நாடு தழுவியலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் தெரியுது. ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் இருக்கக்கூடிய யூனியன்ஸ் லெஃப்ட் பேக்டு யூனியன்ஸ் அண்ட் காங்கிரஸ் யூனியன்ஸ் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளோட யூனியன்ஸ்லாம் அதை ஃபுல்லாக பின்னணியில் இருக்காங்க. ஆனால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் மமதா பானர்ஜி இந்த ஸ்ட்ரைக் ஆதரிக்கல. ஏன்னா அவருக்கு சிபிஎம்மோடு இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அவர் நான் இதை ஆதரிக்கலை, யாராவது தடுத்தாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்றாங்க. பட் அதை மீறி அங்கே நடக்கும். ஏன்னா ட்ரேட் யூனியன்ஸ் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கு. தமிழ்நாட்டில் இது போக்குவரத்து, சாலை போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தெரியல. ஏன்னா மாநில அரசு எப்பயுமே போக்குவரத்து கழகங்களை நடத்திடுறாங்க. மாநில அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் 2003 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்க வேலை நிறுத்தம் என்றதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் மாநில அரசு கொடுக்கக்கூடிய சேவைகள் பெரிய அளவில் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஆட்டோக்கள், வேன்கள்லாம் ஓடலை. ஏற்கனவே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வேன்கள், ஆட்டோக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கு செயல்பட மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் பாதிப்பு மிக்சடாக இருக்கும்னு தோணுது. பட் தமிழகத்துக்கு வெளியில் மற்ற இடங்களில் இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படும். குறிப்பாக போர்ட்லலாம் துறைமுகங்கள் எல்லாம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும். வங்கி பணிகள் மிக முக்கியமாக முடங்கும். ஏன்னா வங்கி பணிகள் இருக்கக்கூடியதில் 12 யூனியன்ஸில் 10 யூனியன்ஸ், எஸ்பெஷலி வங்கிகளில் இருக்கக்கூடிய ஏஐபி, ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன், அவங்க சிபிஐ பேக்டு யூனியன், பெஃபி, சிபிஎம், இவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. அதனால் வங்கி பணிகள் ஆல்மோஸ்ட் 90% மேலே பாதிக்கப்படும். இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பேக்டு அந்த பிஎம்எஸ், அவங்க பிஜேபி யூனியன் அவங்க முதல்ல இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் ஸ்ட்ரைக்லேருந்து வெளியில் வரோம்னு சொல்லிட்டாங்க. பட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க எந்த செக்டார்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே தான் பண்ண முடியும். பெரிய அளவில் அவங்க தொழிற்சங்கங்களில் அவர்களுடைய வலிமை இல்லை. தமிழகத்தில் மிக்சடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழகத்தில் வேலை நிறுத்தம் அப்படின்னு வருகிற போது அந்த புரிதல் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? புரிதல் இதில் ரொம்ப அடிப்படையான பிரச்சனை என்னென்னா, தொழிற்சங்கங்களை பொறுத்த மட்டும் அவருடைய அணுகுமுறை, அவருடைய உறுப்பினர்கள் வழியாக என்ன தகவல் சொல்ல வேண்டுமோ அவர் பரப்பிடுவாங்க. அந்த அளவில் கருத்து பரப்பல் நடந்துவிடும். ஆனால் இதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் இந்த தகவல்கள் போவதற்கு ஊடகங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கின்றன என்பதை பொறுத்து தான். பொதுவாகவே ஊடகங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பொதுவாக கொடுப்பதில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுப்பது. செய்தி சொல்லுவாங்க, ஆனால் அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பொதுவாக கொடுப்பதில்லை. ஆனால் அந்த முக்கியத்துவத்தை ஊடகங்கள் கொடுத்தால்தான் இது வெகுஜன அளவில் மக்களிடம் போய் சேர முடியும். போன வருஷமும் நடந்திருக்கு வேலைநிறுத்தம், இந்த வருஷமும் வேலைநிறுத்தம் நடக்குது. இடைப்பட்ட காலத்தில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் இந்த வேலைநிறுத்தம் நடக்குது. அப்போ இது எதுவுமே செய்யலை அப்படிங்கிறத மத்திய அரசு தரப்புலேருந்து நம்ம பார்க்கலாமா, இல்லை ஊடகங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு ஞானி சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா எந்த கொள்கைகளுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடக்கிறதோ, இந்த பெரும்பாலான தொழிற்சங்கங்கள்,
நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய 12 தொழிற்சங்கங்களில் கிட்டத்தட்ட 10 பெரிய தொழிற்சங்கங்கள் இதை ஆதரிக்கின்றன. அவர்கள் எந்த கொள்கைகளுக்காக, மத்திய அரசாங்கத்தின் எந்த கொள்கைகளுக்காக எதிர்த்து போராடுகிறார்களோ அந்த கொள்கைகளை எல்லாம் அநேகமாக பெரும்பான்மையாக 99% விழுக்காடு ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள் அதை ஆதரிக்கின்றன. அதனால் அவர்கள் இது போன்ற வேலை நிறுத்தங்களுக்கு வெளிப்படையாக வேண்டுமானால் ஓரிரு பத்திரிகைகள் இருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேசிய அளவில். அதை தாண்டி பிராந்திய அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ பெரிய அல்லது நடுத்தர ஊடகங்கள் கூட இதை வேலை நிறுத்தங்களை அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். எந்த காலத்திலும் அவர்கள் ஆதரித்தது கிடையாது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு 91 காலகட்டத்துக்கு பிறகு பிந்தைய காலகட்டத்தில் இது போன்ற வேலை நிறுத்தங்களுக்கு எந்த ஊடகங்களும் அது அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ அவர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே ஊடகங்களிடமிருந்து இத்தகைய வேலை நிறுத்தங்களுக்கான ஆதரவு வரும் என்பது நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த வேலை நிறுத்தங்களை விமர்சனம் செய்தும் கிண்டல் செய்தும் எதிர்த்தும் தான் அவர்கள் எழுதுவார்கள். ஆனால் இதில் என்னன்னா, சில நேரங்களில் இது போன்ற வேலை நிறுத்தங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களுக்கு போய் அவை தடையாணை பெறப்பட்டது உண்டு. இந்த முறை யாரும் போல. அப்போ கூட உங்களுக்கு ஒரு தேசிய அளவிலான வேலை நிறுத்தங்களுக்கு எதிரான தடை என்பது அவ்வளவு சுலபமானதும் அல்ல. நீதிமன்றங்களின் கதவுகளை யாரும் இந்த வேலை நிறுத்தங்களுக்கு எதிராக தட்டவில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? வேலைநிறுத்தம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா, அப்படி கடந்து போயிடுறாங்களா, இல்லை இன்னைக்கு உள்ள ஒரு பழப்பு போச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சு கடந்து போறாங்க? இல்லை, இது எல்லாமே வேற ஒரு விஷயத்தை சார்ந்தா இருக்கு. பரப்புரை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. மக்கள்கிட்ட எதற்காக இந்த வேலை நிறுத்தம் நடக்குது, என்ன கோரிக்கைகள், இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்ல முக்கியமான கோரிக்கைகளை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் மக்களுக்கு போய் சேராமல் மக்களுடைய அனுதாபம் எப்படி வரும்? இந்த தகவல்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும்ங்கிறது முக்கியமான விஷயம். அது போய் சேரும் போது தான் மக்களுடைய ஆதரவு வர முடியும். திருப்பியும் ஒரு பரப்புரை சார்ந்த கண்டெக்ஸ்ட் தான் ஞானி பேசுறார். நீங்க எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் மக்களுடைய மனநிலை இந்த வேலை நிறுத்தம் அப்படின்னு வருகிற போது எப்படி அவங்க நினைக்கிறாங்க? அரசு ஊழியர்களுக்கு நிறைய சம்பளம், நிறைய ஊதியம் வாங்குறாங்க. பொதுத்துறை நிறுவனங்களை சேர்ந்தவங்க நிறைய ஊதியம் வாங்குறாங்க. இதுவே போதும், இந்த அளவு கொடுத்ததே போதுங்கிற மனப்பான்மையில இருக்கிறாங்களா, இல்ல அவர்களுக்கான உரிமைகளை காப்பாத்துறதுக்காக அவங்க போராடுறாங்க அப்படிங்கிற அளவுல புரிஞ்சுக்கிறாங்களா மக்கள்? இல்ல, இப்போ இது எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே எந்த காலகட்டத்திலுமே மக்கள் என்பவர்கள் அவங்க இது போன்ற வேலை நிறுத்தங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொது புத்தின்றது உங்களுக்கு தான் பாதிக்கப்படாத வரையில் ஒரு பத்திரிகையாளர்கள் போராடும் போது வெளியில இருக்கக்கூடிய மற்ற மக்கள் நீங்க எதுக்கு போராடுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் மக்கள் ஆதரவு இல்லைன்னுவாங்க. ஒரு ரயில்வே தொழிலாளி போராடும் போது மற்றவர்கள் அவங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். வங்கி ஊழியர்கள் போராடும் போது அவர்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்காது. ஆனால் இந்த போராட்டம் என்பது அமைப்பு சார்ந்த தொழிலாளருடைய போராட்டம் மட்டுமல்ல, அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு 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 மினிமம் வேஜஸ், அதாவது குறைந்தபட்ச ஊதியத்திற்காகவும் அவர்கள் போராடுகிறார்கள். கிட்டத்தட்ட 90% அதிகமாக இருக்கிறாங்க. 90% அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கவங்க தான். அந்த சதவீதம் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அப்ப அன்ஆர்கனைஸ் செக்டாருக்காக இருக்கவங்களுக்காக ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்று போராடுகிறார்கள். அது வங்கி ஊழியர்களாக இருக்கலாம், ரயில்வே தொழிலாளியாக இருக்கலாம், போர்ட்ரஸ்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். அவர்களுடைய ஒரு நாள் ஊதியம் என்று போகிறது. ஆனால் யாருக்காக அவர்கள் போராடுகிறார்கள்? அவர்களிடமிருந்து பெரிய அளவில் அவர்களுக்கான ஆதரவு என்பது எந்த காலகட்டத்திலும் கிடையாது. இதற்கு பரப்புரை என்பது இல்லை என்பது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓரளவு காரணம் தான். இல்ல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? இருந்தா மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பிக்க வைத்திருக்க முடியும் நீங்கள். ஆனால் அது எந்த காலத்திலுமே அப்படி நடந்ததில்லை. ஏன்னா இன்னைக்கு இது அத்தனையும் மீறி ஒரு வளர்ச்சி என்பது நமக்கு இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது கண்டிப்பாக வளர்ச்சி என்பது இருக்கிறது. அது அன்இவனா இருக்குது, இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லைன்றது தான் பிரச்சனை. ஆக இது போன்ற வேலை நிறுத்தங்கள் இது வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராந்திய கட்சிகள் அதற்கு அந்த வேலை நிறுத்தங்களை எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் அண்ணா திமுக அவங்க மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஆர்கனைஸ் செக்டார்ல சிபிஐ சிபிஎம்மோ காங்கிரஸ் ஐஎன்டிசி அவங்களோட யூனியன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா கூட இங்க வெகுஜன மக்கள் மத்தியில் ஞானி சொன்ன மாதிரி பரப்புரையை சார்ந்த விஷயங்களாக வரும்பொழுது இந்த ரெண்டு பிரதான கட்சிகள் இந்த வேலை நிறுத்தங்களை எப்படி பார்க்கிறார்கள்? இப்ப டிஎம்கேல இருக்கக்கூடிய யூனியன்ஸ் அதை அந்த ஸ்ட்ரைக்கை சப்போர்ட் பண்ணும். எல்பிஎஃப்ல இருக்கவங்க அவங்க வண்டி எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சராசரி டிஎம்கே கேடர் அந்த ஸ்ட்ரைக்கை எப்படி பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுத்துக்குமான முரண்பாடு வித்தியாசமானதா நம்ம இருக்குது. ஸோ அங்கேயே சிக்கல் வருது. பிராந்திய கட்சிகள், எத்தனை பிராந்திய கட்சிகள் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆதரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல அந்த அம்மா ஆதரிக்கல. ஆகவே இதெல்லாம் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருந்தா ஸ்தம்பிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு மணி சொல்ற அளவுக்கு நடந்திருக்குமா? நிச்சயமா நடந்திருக்கும், போய் சேர்ந்தால். ஆனால் இப்போதும் கூட பெருவாரியான அளவில் இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் நாளைய செய்திகளில் நாம் பார்ப்போம். பெருமளவுக்கு இது வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு 80-100% வெற்றி என்பது நடக்காமல் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். குறைந்தபட்ச கூலி மட்டுமல்ல இந்த பிரச்சனை, குறைந்தபட்ச சம்பளம் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அத்தனை அத்தியாவசிய பொருட்களுடைய
விலை உயர்வுங்கிறது மிக முக்கியமான அம்சமாக பேசப்படுது. கடந்த சில ஆண்டுகளாகவே அவை எல்லாமே ஏறுமுகத்தில் தான் இருக்குது. இந்த பிரச்சனை நீங்கள் வந்து ஆர்கனைஸ் செக்டராக இருந்தாலும் அன்ஆர்கனைஸ் செக்டராக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லா பொதுமக்களையும் பாதிக்கிற பிரச்சனை இது. அப்போ அந்த பிரச்சனையும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது மக்கள்கிட்ட போய் சேரணும். சேரும்போது தான் மக்களுடைய ஆதரவு வர முடியும். நேரடியாக தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து பாதிக்கப்படுகிற போது அவர்கள் நிச்சயமாக வினையாற்றுவாங்க, இது பரப்புரை சரியா நடந்திருந்தா அப்படின்னு ஞானி சொல்றார். ஆனா ஒருவேளையில அரசு ஊழியர்கள் மீது, பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, அந்த எரிச்சல், அதையும் அவங்க மக்கள் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நேரடியாக அந்த அலுவலகங்களை இவங்க தான் தொடர்பு கொள்றாங்க. அப்ப நடக்கக்கூடிய அந்த அலட்சியமா இருக்கட்டும், நிராகரிப்பா இருக்கட்டும், அவங்க தான் நேரடியாக தொடர்பு கொள்றாங்க. இப்ப இதையெல்லாம் உள்வாங்கி இதையெல்லாம் ஜீரணிச்சு அவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஆமா, இப்ப நான் அதுதான் முதல்ல சொன்னேன். இப்ப நீங்க வந்து தொழிற்சங்கங்கள் நடத்தக்கூடிய நாடு தழுவிய அளவிலான, அகில இந்திய அளவிலான போராட்டங்கள், பந்த், பாரத் பந்த்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் வெற்றி பெறுவது என்பது வெறும் அந்த தொழிற்சங்கங்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல. ஏன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எல்லா தொழிற்சங்கங்களுமே ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் பின்புலத்தில் தான் நீங்க அதை வந்து அந்த தொழிற்சாலைகளுக்கு வெளியில, அவர்கள் பணி செய்யக்கூடிய இடங்களுக்கு வெளியில சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு பிரதானமா எடுத்துட்டு போறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த வெற்றி. இப்ப வெஸ்ட் பெங்காலையும் கேரளாலையும் பாத்தீங்கன்னா அங்க பொலிட்டிக்கலா சிபிஎம் வந்து ஸ்ட்ராங், சிபிஐ ஸ்ட்ராங். அவங்க வந்து உள்ளேயும் அந்த வெளியிலேயும் ஏற்படுத்த முடியும். அந்த வெற்றியை நீங்க சர்வீஸ்ல இருக்கிற போது நீங்க அந்த நீங்க காமிச்சிருந்தா தானே ஒரு சாதாரண மனிதனுக்கும் அரசு ஊழியருக்குமான அந்த உறவை நீங்க அந்த தளத்துல, அரசு நிறுவனங்கள் தளத்துல நீங்க செம்மைப்படுத்தி இருந்தாதான் போராட்டம் வருகிற போது இவளுடைய தார்மீக ஆதரவை நீங்க பெறுவதற்கான சூழல் ஏற்படும். என்னன்னா இந்த பொது புத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அது. அதாவது பொதுத்துறையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் வேலை செய்யறதில்ல, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சேவைகளை ஒழுங்காக கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பொதுமைப்படுத்துவதற்குல்ல, அது நியாயமானதே அல்ல. உண்மையில நீங்க நடைமுறையில் பார்த்தீங்களானால் தனியார் துறையில தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் போயிட்டீங்கன்னா ஒரு நாள் பூரா ஃபோன் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு சர்வீஸ் நடக்கிறது இல்லை. கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் எந்த தனியார் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 1 அழுத்தவும் 5 அழுத்தவும் 8 அழுத்தவும் அழுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்களுடைய பிரச்சனை தீர்வதுங்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஆனால் பொதுத்துறையில் இந்த கோளாறு கிடையாது பார்த்தீங்கன்னா. ஆனால் பொதுத்துறையை பற்றின பார்வையை மாற வேண்டியிருக்கு. உதாரணமாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைய வரைக்கும் இந்தியாவில் ஏன் வந்து தனியார் இன்சூரன்ஸ் வந்து வெற்றி பெறவே முடியலை? அது காரணம் என்ன? பொதுத்துறையில் இருக்கிற இன்சூரன்ஸ் அவ்வளோ பலமாக இருக்கு, அவ்வளோ சிறப்பாக சேல் செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஆண்டு எல்ஐசி வந்து 2500 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்து அந்த லாபத்தை அரசுக்கு கொடுத்திருக்கிறது தன்னுடைய பங்கா. 2500 கோடி ரூபாய் லாபத்தை எல்ஐசி கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பல பொதுத்துறை நிறுவனங்கள் இப்படி எல்லா நிறுவனங்களிலுமே ஒரு 10% 20% பேர் வேலை செய்யாதவர்கள், சோம்பேறிகள், கடமையை செய்யாதவர்கள் இருப்பார்கள். அது எந்த நிறுவனங்களிலும் இருப்பார்கள். ஆனால் ஒரு 70-80% பேர் வேலை செய்வதனால்தான் சமூகம் இயங்கி கொண்டு, அந்த புரிதல் மக்களுக்கு அது சமூகம் அந்த புரிதல் வந்து அதான் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை தான் பொது புத்தி தான் அது. அதாவது வந்து அரசு ஊழியர்னாலே வந்து அவர் வேலை செய்யாதவர், சம்பளம் வாங்கிட்டு வந்து அவர் வந்து சும்மாவே இருப்பார், இது போன்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியாவில் பொதுத்துறை இவ்வளவு வலுவா இருந்து இவ்வளவு நாள் நம்ம வண்டியை ஓட்டி இருக்க முடியாது. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரேம்பண்டா நீங்க தனியார் மயம் பண்ணும்போது, தனியாருக்கு ஒரு ரோல் இருக்குது, கண்டிப்பா பிரைவேட் செக்டாருக்கு ஒரு ரோல் இருக்குது. அது இன்றைய மாறி வரும் உலக பொருளாதார சூழல்ல தனியாரை தவிர்த்துட்டு நீங்க பண்ண முடியாது. அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் அதிகம், அவங்க வாங்கக்கூடிய கட்டணம் அதிகம். இருந்தாலும் கூட தெரிவு அப்படின்னு வருகிற போது மக்கள் எல்லாருமே வந்து தெரிவு என்று வரும்பொழுது வந்து பொதுத்துறையை தான் அவங்களுக்கு வந்து தெரிவு பண்றாங்க. ஆனா அதான் இதுல இருக்கக்கூடிய முரண்பாடை வந்து நம்ம இப்ப இந்த நீங்க எடுத்துக்கிட்ட டாபிக்கை பேசுறோம்னா, நம்ம வந்து இதோட வெற்றி என்பது வந்து தொழிற்சங்கங்களை சார்ந்தது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளும் அதற்கு இணையான பரப்புரையை சமூகத்துல பண்ணாங்கன்னா தான் அது வெற்றி பெற முடியும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு நாள் லீவ்ன்ற கணக்குல தான் அது போயிடும். அரசு எப்படி பாக்குது? போன வருஷம் இதே தேதியில நடந்திருக்கு, இந்த வருஷமும் அதே தேதியில நடக்குது. திரு மணி சொன்ன மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கல, எந்த விதமான மிரட்டலும் இல்ல. வேறு மாற்று ஏற்பாடுகளை செய்யறோம் அப்படின்னு அரசு சொல்ல மத்திய அரசு அணுகுமுறை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியுது. அவங்க வந்து இதுல அவர்கள் சார்ந்த பிஎம்எஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு அமைச்சர்கள் குழு அமைத்த உடனே பேச்சுவார்த்தைக்கு அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசி அவங்க இந்த ஸ்ட்ரைக்ல இருந்து வெளில கொண்டு போறாங்க. அப்போ அரசுடைய அணுகுமுறை என்பதே இந்த ஸ்ட்ரைக்கை உடைப்பதாக இருப்பதே ஒழிய இந்த கோரிக்கைகளுடைய நியாயத்தை பரிசீலிப்பதாகவே இல்லை. ஸ்ட்ரைக்கை உடைப்பதற்கான முயற்சிகள் மட்டும்தான் அரசு செய்யுது. அப்போ அரசுடைய அணுகுமுறை அங்கிருந்தே பிரச்சனை தான் தொடங்குது. முதல்ல அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு முதல்ல யாரோட பேசுறாங்க? அத்தனை தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து பேசியிருக்க வேண்டும் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது. அப்படி இல்லாமல் அவர்கள் கட்சி சார்ந்த தொழிற்சங்கத்தை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசி அவர்களை இதிலிருந்து வெளில விலக்குவதற்குல்ல, அந்த வேலையை தான் செய்கிறாங்க. அப்போ அவர்கள் நோக்கமே இது நடக்க விடாமல் உடைப்பதாக இருக்கிறதே ஒழிய கோரிக்கை நியாயத்தை பற்றி பரிசீலிப்பதாகவே இல்லை. அதுதான் அரசுடைய அணுகுமுறை. அரசு அணுகுமுறை எப்படி இருக்குதா நீங்க பாக்குறீங்க? ஆமா, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏன் வந்து அந்த பிஎம்எஸ் யூனியன்ஸை பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா, ஜென்ரலி வந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில
ஒயிட் காலராக இருக்கட்டும், நான் ஒயிட் காலர்ஸில் வந்து லெஃப்ட் யூனியன்ஸ், ஐஎன்டிசி, அந்தந்த பிராந்திய கட்சிகளோட யூனியன்ஸ் தான் ஸ்ட்ராங். பிஎம்எஸ் அவர்களுடைய யூனியன் வந்து ஜென்ரலாக எங்கேயுமே வந்து அவங்க வந்து தொழிலாளர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து வலுவான சங்கங்களோ அமைப்புகளோ கிடையாது. ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக அதை அவர்களால் செய்ய முடியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொலிட்டிக்கலாக பிஜேபி லீடர்ஷிப்புக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து இது சேலஞ்சு ஆகிடக்கூடாது. அப்படி இந்த வெற்றி பெரிய அளவில் வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்களா, அதை டேஸ்டட் பிளட்னுவாங்க, அதை ருசி பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிக்கும். அதனால் நமக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வலுவா 32 ஆண்டுகளுக்கு பிறகு வாராது போல வந்த மாமணியாய் 32 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தனி மெஜாரிட்டியில் வந்திருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு அரசியல் ரீதியான ஸ்டாண்டு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால தான் கடைசி நேரத்தில் 11th ஹவரில் அவங்க வெளியில் போகிறாங்க. அவங்க இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். தலித் பிரிவை சேர்ந்தவர் என்பதால் எனக்கு எதிராக சதி நடந்திருக்கிறது அப்படின்னு பதவியிழந்த ஆம் ஆத்மி அமைச்சர் சந்தீப்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய விலையை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை? இல்லை, அது மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் நமக்கு தெரியல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சில பெண்களுடன் அவர் இருந்ததாக வந்து ஒரு வீடியோ வெளியில் வந்து அது அதனுடைய சிக்கலால் தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிருக்குது. அவர் சொல்கிறார் வந்து டெக்னாலஜியால் வந்து அது வந்து பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்றாரு. நமக்கு மெரிட்ஸ் தெரியாமல் பேச முடியும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. அவர் வந்து தலித் என்ற காரணத்தால் வந்து அந்த மதிப்பீடு என்பது மாறுவது என்பது வந்து நிச்சயமாக வந்து ஊடகங்களாகட்டும் பொதுவெளியில் வந்து பார்க்கக்கூடிய பார்வை என்பது வந்து கண்டிப்பாக அந்த ஓரவஞ்சனையான பார்வை இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த உதாரணத்துக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்பொழுது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைமை நீதிபதி அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அப்போ அவர் வந்து காஸ்ட் கார்டை கையில் எடுத்தார். ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை பொய் என்பது அது வேற விஷயம். எத்தனையோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது, தலைமை நீதிபதிகள் மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் சாந்தி பூஷன், இந்தியாவின் முன்னாள் சட்ட அமைச்சர், அவரும் அவருடைய மகன் பிரசாந்த் பூஷனும் சுதந்திரத்திற்கு பிறகு 9 தலைமை நீதிபதிகள் இந்தியாவில் ஊழல் செய்திருக்கிறார்கள் வெளிப்படையாக அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லி அந்த வழக்கு இன்று வரையில் விசாரணையில் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கொதித்து எழாத சமூகமும் ஊடகங்களும் இந்த குறிப்பிட்ட ஒரு தலைமை நீதிபதி ஒரு ஓய்வு பெற்ற பிறகு அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்பது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை வந்து நான் மறுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி தலித் அப்படின்னு வருகிற போது ஒரு ஓரவஞ்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, ஒரு அடிப்படையான பிரச்சனை நம்ம சமூகத்தில் என்ன இருக்குன்னா, இது ரொம்ப ஜாதிய கட்டுமானத்தில் இருக்கிற சமூகமாக இருக்குன்னு, தொடர்ந்து ஜாதிய பார்வையில் இருக்கிற சமூகமாக இருக்குது. அதனால் ஒரே குற்றத்தை 2 வெவ்வேறு ஜாதியினர் செய்தால் அதை பார்க்கிற அணுகுமுறை என்பது வேறா இருக்குங்கிறது தான் சமூக யதார்த்தமாக இருக்குது. அதே குற்றம், ஒரே மாதிரியான குற்றம், அதை வந்து உயர் ஜாதியில் இருக்கிற ஒருத்தர் செய்தாலும் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற ஒருத்தர் செய்யும்போது இந்த பார்க்கிற அணுகுமுறை என்பது வேறா இருக்கிறதுங்கிறது மறுக்கவே முடியாது. அதான் உண்மை. ஆனால் இது வந்து அவருடைய குற்றத்தை இந்த விதத்தையும் நியாயப்படுத்துகிறது. குற்றத்தை வந்து நாம் நிச்சயமாக குற்றமாக தான் பார்க்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் எல்லாரையும் சமமாக பார்க்கிற பார்வை என்பது சமூகத்தில் வராத வரைக்கும் இது சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த வழக்கம், ஜாதியை வந்து ஒரு கேடயமாக வைக்கக்கூடிய அந்த வழக்கம் வந்து இப்பதான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கா, இல்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா தான் பார்க்க வேண்டியது? இல்ல அப்படி அதை பார்ப்பதே தவறு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து உங்களுக்கு வந்து கேடயமா உபயோகப்படுத்துறாங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து இரட்டை அளவுகோலை சமூகம் கடைபிடிக்கிறது? நான் ஏற்கனவே சொன்ன அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விஷயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, சமூகம் வந்து இவர்கள் கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? அப்படிதான் அதை டீப்பரா நம்ம பொதுவாக நம்ம இந்த தலித் அப்படிங்கிற விஷயத்துல கூட இல்லை, பொதுவாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வருகிற போது எல்லா முக்கியமான நபர்களும், குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய நபர்களும் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இதனால நான் பழிவாங்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது கண்டிப்பாக அது இருக்குது, அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதனாலே வந்து குற்றம் செய்தவர் தப்பித்து விடுவதாக அப்படிலாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல என்ன சார்ஜ்னு தெரியல. அதாவது வந்து சில பெண்களுடன் அவர் இருக்கிறார், அதுதான் அப்படின்னா வந்து மாரல் இஷ்யூல அந்த கட்சி அந்த பிரச்சனையை எழுப்பினதே ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்கு. வேற யாரும் பண்ணல, ஊடகங்கள் பண்ணல. அதுல வந்து வேற யாராவது பாதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய பெண்கள் சொல்லியிருந்தாங்கன்னா கூட நீங்க சொல்லலாம், அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் டீப்பரான கொஸ்டினா வருது. கன்சென்சுவலான ஒரு செக்ஸாக இருக்கும் பட்சத்தில், அல்லது வந்து அவர்கள் வந்து யாருமே அதில் புகார் சொல்லவில்லை, அவர் அப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது அதற்காக நீங்கள் வந்து ஒருவரை வேறு எந்த குற்றங்களிலும் ஈடுபடாது, வேறு எந்த ஊழலிலும் ஈடுபடாத ஒருவரை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்களான்னு பொழுது அது லார்ஜர் கொஸ்டின். அதை அவர் கேள்வி கேட்டதோட நிறுத்தி இருக்கணுமா? நான் வந்து இதுல சிடில இருக்கிறது நான் இல்லை, அது பற்றிய ஒரு உண்மைத்தன்மையை வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதோட நிறுத்தி இருக்கணுமா? அதை தாண்டி இந்த வாதத்தையும் அவர் வச்சது சரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் வந்து 2 விஷயத்த சொல்றாரு. தான் தலித்துன்னு சொல்றாரு, இன்னொன்னு வந்து தான் இல்ல, தான் விசாரணைக்கு உட்படுறன்றாரு. அப்ப வந்து பாதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய ஒருவர்
அவர் தப்பு செய்திருந்தாலும் செய்யலைனாலும் அவர் கையில் கிடக்கிற எதை எடுத்து தான் அடிப்பார், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கேடயமாக தான் அதை பயன்படுத்துவார். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எத்தனை கட்சிகள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆம் ஆத்மி கட்சி வந்து அவங்க வந்து டெல்லியில் வந்து 67 இடங்களை ஜெயிச்சாங்க. பிஜேபி 3 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. காங்கிரஸால் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. மிக கடுமையான அரசியல் ரீதியான தாக்குதல்களுக்கு இன்றைக்கி அவங்க ஆளாகிட்டு இருக்காங்க. மத்திய சர்க்கார் மோடி கவர்மெண்ட் வந்து அவங்களை எந்த விதத்திலையும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. சிறிய தவறுகள் கூட வந்து பெரிய அளவில் பூதாகரமாக ஆக்கப்படுகின்றன. நேற்று நடந்த உடனேயே பிஜேபி தொண்டர்கள் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆகவே அவர் வந்து மத்தியில் வந்து மோடி கவர்மெண்ட்டையும் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு துணைநிலை ஆளுநர் அவருக்கு தான் அதிகப்படியான அதிகாரம்னு டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஏன்னா அது சட்டப்படியான தீர்ப்பு. இந்த ஒரு பெக்யூலியர் சுச்சுவேஷனில் அவர் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகள் வந்து அந்த அரசாங்கத்தை மேலும் மேலும் கார்னர் பண்ணுறதுக்கு தான் நடக்குது. அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அளவில் நம்ம அதை வரவேற்கணும். அதை தாண்டி வந்து அது வந்து இப்போ அந்த வீடியோவில் இருக்கிறது அவரா இல்லையான்றத ஃபோரன்சிக் எவிடன்ஸ் கொண்டு போய் தான் நீங்கள் பண்ண ஆய்வுக்கு உட்படுத்த தொடர்ந்து பேசும். ஊடகங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை அப்படின்னு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேசியிருக்கிறாரு. மத்திய பத்திரிகை தகவல் மையம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கான மண்டல மாநாட்டை தொடங்கி வைக்கும்போது அவர் பேசியிருக்கிறாரு. சுய கட்டுப்பாடு தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. சுய கட்டுப்பாடு தேவையா அப்படின்னா என்ன மாதிரியான சுய கட்டுப்பாடுலாம் தேவை இவர் அப்படி சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை, சுய கட்டுப்பாடு தேவைன்னு ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்றதை வந்து வரவேற்க வேண்டும். ஏன்னா நாங்கள் கட்டுப்படுத்த மாட்டோம், நீங்களா கட்டுப்படுத்திக்கிங்க அப்படின்னு அந்த அளவுலையாவது ஒரு மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தணிக்கை செய்ய போகிறோம், சென்சார் பண்ண போகிறோம், உங்களை கடுமையாக நாங்கள் ஒடுக்க போகிறோன்னு சொல்லாமல் நீங்களாவே பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்குல்ல, அந்த அளவில் வரவேற்க வேண்டியது தான். சுய கட்டுப்பாடுங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, சுய கட்டுப்பாடை விட முக்கியமான விஷயம் பொறுப்புணர்ச்சி வேணும். பொறுப்புணர்ச்சி தான் சுய கட்டுப்பாடு தானாக வந்துடும். ஒவ்வொரு ஊடகத்துக்குமே நாம் என்ன செய்கிறோம்ன்ற அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவதில் சுதந்திரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துவதில் ஒரு பொறுப்புணர்ச்சி கூட வேண்டியிருக்கு. அந்த பொறுப்புணர்ச்சி இருந்தால் சுய கட்டுப்பாடு இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம் என்பதை பற்றின அணுகுமுறை இருக்கும். கட்டுப்பாடை விதிக்காம சுய கட்டுப்பாடுன்னு சொன்னதை வரவேற்கலாம், பெருந்தன்மையா பார்க்கலாம் அப்படின்றார். உண்மைதான். அதை நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதை வந்து அமைச்சர் வேறு மாதிரி பேசியிருந்தால் நாங்கள் சென்சார் பண்ணுவோம் அல்லது வந்து ஆம்புட்ஸ்மன் போடுவோம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து விட்டது. அந்த மாதிரியான வார்த்தைகளை அமைச்சர் பேசாமல் சுய கட்டுப்பாடு என்று பேசியிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அவர் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காலை நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும்போது அவர் ரீசனபிளாக தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுது. வெங்கையா நாயுடு பேச்சில் வந்து பெரிய அளவில் நாம் ஆட்சேபிக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். சில புள்ளி விவரங்களை அவர் தருகிறார். ஓவராலாகவே வந்து சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் கேட்குறாரு. கரெக்டாக தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு நமக்கு இடமில்லை. அதில் வந்து முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்கணுன்னா வந்து பிராந்திய மொழிகளோட பத்திரிகைகள் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து உலகம் முழுவதும் அவர் சொல்கிறாரு வந்து பத்திரிகை படிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது, ஆனால் இந்தியாவில் அது அதிகரித்து வருகிறது. இது ஒரு ஆரோக்கியமான போக்குன்றார். அது உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு வெளியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சரிவையும் சவாலையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவில் குறிப்பாக பிராந்திய மொழி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி என்பது அதிகமாகவே இருக்கிறது. அதில் ஒரு புள்ளி விவரத்தில் வந்து அவருடைய வருவாய் ஈட்டல் என்பது 9% அதிகரித்திருக்குன்னு அவர் சொல்கிறார். பயன்லாஜ் அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம், அது அதிகரித்திருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக் மீடியா, சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதனுடைய பெனிட்ரேஷன் வந்து இங்கே பெரிய அளவில் நடக்கலை. அதனால வந்து இன்னும் ரீடிங்கு தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. அது முக்கியமான காரணம். அது பெருவாரியான குறிப்பாக நகரங்களுக்கு வெளில போயிட்டோம்னா பெருவாரியான சிறுநகரங்கள், கிராமங்கள், அங்கெல்லாம் சோஷியல் மீடியாவுடைய ரீச்சுங்கிறது இன்னும் பெரிய அளவில் இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் இன்னும் வாசிப்பு பழக்கம் இருக்குங்கிறது இணைய பயன்பாடோடு ஒப்பிட்டு அதை புரிஞ்சுக்கலாம். மாடர்ன் நாரதர்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஊடகங்களை நோக்கி. எப்படி இது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிறதுனால அந்த துணியில இதை சொல்றாரா, இல்ல கழகங்கள் தான் பண்றாங்க அப்படிங்கிற துணியில இதை சொல்றாரா? நாரதர் வந்து ஒரு குறியீடு. அந்த குறியீடுக்கு வந்து நெகட்டிவ்ஸும் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ நம்ம வந்து எதை எடுத்துக்க விரும்புகிறோங்கிறத பொறுத்து தான் அதை எடுத்துக்க வேண்டியது. அந்த நாரதர் வந்து ஒரு அருமையான புனைவு, ஒரு குறியீடுன்னு வச்சுக்கோங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் ஒரு ஆங்கிள். இதுக்கு கூட வேற ஒரு பழமொழி யோசிச்சு பாருங்க. கலகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும்னு நம்முடைய பழமொழி இருக்குல்ல. எந்த ஒரு பிரச்சனையிலையும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அதை பற்றின ஒரு கலகம் உருவான பிறகுதான் அது சம்பந்தப்பட்ட நியாயத்திற்கான வாய்ப்பே உருவாகுது. அதனால இந்த கலகம் செய்ய வேண்டிய கடமை வந்து ஊடகங்களுக்கு இருக்கு. அது ஊடகங்களுடைய பொறுப்புல ஒண்ணு. அந்த பதத்தை அவர் எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம். அந்த பதத்தை இப்போதைக்கு அவர் வந்து நகைச்சுவையாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் பயன்படுத்துகிறார். நாரதர் பிளேயிங் த ரோல் ஆஃப் நாரதான்னு. ஆனால் ஞானி சொன்ன மாதிரி நாரதர் கழகம் நன்மையில் முடியும், கழகத்தில் முடியணும், அதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா வந்து இவர்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு
ஊடகங்கள் மீதான அந்த கோபம் என்பது வந்து வரும் ஆண்டுகளில் வரலாம். ஏன்னா இப்போ 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. தேர்தல் வரும்போது அவங்களுக்கு கோபம் வரும். யூபியில் போய் ஏதோ பண்ணுறாங்க, அல்லது வேற எங்கேயோ இப்போ முசஃபராபாத் மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, தாத்ரி இன்சிடென்ட் மாதிரி ஏதோ நடக்குது, ஊனால வந்து தலித்துகள் தாக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அப்போ வந்து தாக்குதல் என்பது மீடியா மேலே தான் இருக்கும். அவர் ரொம்ப அதாவது வந்து பொலைட்டாக சாஃப்டாக வந்து டிப்ளமேட்டிக்காக வெங்கையா நாயுடு பேசியிருக்காரு. நாரதாஸ், மாடர்ன் நாரதாஸ்னு அவர் இன்னைக்கு சொல்கிறது வந்து ஃபைன், இது வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கீங்க, கலகம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றதை வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. எங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ கோபம் இல்லைன்றது இப்போ சொல்கிறாரு. அவரால் இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா இன்னைக்கு லார்ஜ்லி மீடியா ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய விதிவிலக்குகளை தவிர லார்ஜ்லி கவர்மெண்ட்டுக்கு சார்பான மீடியாவாக தான் இருக்குது. பெருவாரியான அளவில் இந்த கவர்மெண்ட்டோட விரோத பாவத்தில் பெரிய அளவில் மீடியா இருக்குது இன்றைக்கின்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமான மீடியாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நிறுவனங்களை தவிர மீது எல்லாருமே வந்து இந்த அரசுகிட்ட ஒரு சாஃப்ட் கார்னோட தான் இருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து மீடியாவை நீ கடுமையாக எதிர்க்க வேண்டிய, விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. உங்களோட ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி, மைக் பயன்படுத்தி ஒப்பீனியனை வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகவியலாளர்கள் நோக்கி சொல்கிறார். அந்த ஒப்பீனியன் அப்படிங்கிறது நோ கமெண்ட்ஸுங்கிறதும் பதில் தான், பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதும் பதில் தான். ஆனால் அந்த ஒப்பீனியனே கேட்க வேண்டியதில்லை, ஒப்பீனியனே கேட்கக்கூடாது அப்படிங்கிற துணியில் அவர் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லை, அப்படி சொல்லலை அவர். இன்ஃபேக்ட் அவர் பர்சனலி வந்து நாயுடு வந்து இஸ் மீடியா ஃப்ரெண்ட்லி தான். அவர் வந்து பேசாமல்லாம் போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியை தவிர மற்ற அமைச்சர்கள் பேசுகிறார்கள், எல்லாருமே பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் யாருமே பேச மாட்டாங்க, அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், அதையும் பேசணும். டெல்லியில் வந்து மோடியை தவிர மற்றவர்கள் பேசுகிறார்கள். வெங்கையா நாயுடு வந்து அது இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இப்போ இருக்கார். அவர் எந்த அமைச்சராக இருக்கும்போது இன்ஃபேக்ட் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அவர் அந்த பாயிண்ட்டையும் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நம்ம விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். நீங்கள் வந்து மைக்கை போட்டு நீட்டுறீங்க, எப்பயுமே ஒப்பீனியன் கேட்குறீங்கன்னு போது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மீடியா வந்து சில நேரங்களில் வந்து எல்லை மீறி போகிறது என்பதும் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்கன்னு என்பதும் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயங்களை வந்து அவங்க பூதாகரமாக ஆக்கிறார்கள், ஸ்டஃப் இல்லாமலே வந்து விஷயங்கள் வந்து பெரிதுபடுத்தப்படுகின்றன என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் ஏற்கனவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் மைக்கை நீட்டுறீங்கன்னு போது அவர் வந்து நான் பேசாமல் போயிடுவேன் அப்படி அந்த எண்ணத்தில் அவர் சொல்லலை அவர். பட் எல்லா விஷயத்திலையும் நம்மளும் ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கணும். நம்ம போய் மைக்கை நீட்டக்கூடியவர்கள் வந்து எந்த புரிதலும் இல்லாமல் மைக்கை நீட்டக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இது எங்கேருந்து வருது உங்களுக்கு வந்து? அப்போ அவர் சுய கட்டுப்பாடு என்பதை தாண்டி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கலாம். அவர்கள் வந்து அதுக்கு ஏற்ற அளவுக்கு செய்தியாளர்களை வந்து தங்களை வந்து தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கானவும் வந்து அந்த ஊடக நிறுவனங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஞானி சொன்ன மாதிரி ஒரு சில நிறுவனங்களை தவிர பெரும்பாலான நிறுவனங்களை வந்து எந்த விதமான அடிப்படையான ஓரியன்டேஷன் கோர்ஸ், நான் சொல்கிறது வந்து கல்வின்றது வந்து படிச்சுட்டு வந்து கிராஜுவேட்டாக இருக்குன்னு அதை சொல்லலை நான். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்து ஃபீல்டுக்கு அனுப்பக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த மைக்கை நீட்டுறதுன்னு அவர் சொல்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதில் பல விஷயங்கள் அவர் இது பண்ணுறார். நீங்கள் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறீங்கன்றதையும் அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், செய்தியாளர்களாக நாம கவனிக்க வேண்டியது, கவலைப்பட வேண்டியது, எந்த விதமான தகுதிப்படுத்தலும் இல்லாமல் போய் யாரை பேட்டி எடுக்கணும்னே தெரியாம போய் ஒரு மந்திரி கிட்ட மைக்கை நீட்ட வேண்டியது. அவர் பேசிட்டு போனோன்னா அவர் எந்த மந்திரின்னு மற்ற செய்தியாளர்களை பார்த்து கேட்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஊடகங்கள் பல்கி பெருகி இருக்கின்றன, மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து குவாலிட்டியான ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு உருவாயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பதில் ரொம்ப வந்து சேடாக தான் இருக்குது. உங்களுக்கு செய்தியாளர்கள் மணி சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம், 2 பகுதி இருக்காங்க. ஒன்று, இந்த பக்கம் தயாரிப்பு தேவைப்படுது. ஊடகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களை தாங்களே ஒழுங்காக தயாரித்துக் கொள்ள வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. நீங்க சொல்ல போனால் ஒரு சரியான தகுதி உள்ளவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய பஞ்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம். கடும் பஞ்சம், வறட்சி இருக்குன்னு 10% கடும் வறட்சி இருக்குன்னு சொல்லலாம். இங்கே தயாரிப்பு தேவைப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களானால் இந்த சம்பிரதாயமான அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஊடகங்கள் இருந்த தன்மை இருக்குல்ல, அதிலிருந்து நீங்க மாறி இருக்குங்கிறது அவர்கள் விளங்கி கொள்ளாத ஒரு சிக்கனம் இருக்கு. அப்போ புதிய ஊடகங்கள் வரும்போது, புதிய பாணிகள் வரும்போது, புதிய செயல்பாடுகள் வரும்போது அதற்கு எப்படி ஈடு கொடுக்க வேண்டும் என்பதற்குல்ல, அதுக்கு அவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அரசியல்வாதிகள் பல நேரங்களில் வந்து அதை தயாரித்துக் கொண்ட அரசியல்வாதிகள் தான் தப்பிக்கிறாங்க. அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க. அப்படி இல்லாதவங்க தான் எரிந்து விடுவது, கோவப்படுவது, அதெல்லாம் செஞ்சு மாட்டிக்கொள்கிறார்கள். இரு தரப்புக்குமே அந்த தயாரிப்பு வேணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது வந்து நீங்கள் எந்த செய்தியையும் எவரிடமிருந்தும் மறைத்து விட முடியாது. இந்த புரிதல் எவ்வளவு அரசியல்வாதிகளுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சமீபத்தில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னும் ஒரு செய்தி வருது, அதனால் லைவ் பேக்ஸை நம்ம அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அதில் ஆச்சரியமான நகைச்சுவையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு லைவ் பேக் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. உங்களுடைய ஒரு ஹை எண்ட் செல்ஃபோன் கூட இல்லை, ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய் செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் லைவ் பண்ண முடியும். ஆகவே இந்த புரிதல் வந்து அரசுகளுக்கு இல்லாதது என்பது வந்து
ஞானி சொன்ன மாதிரி வந்து நீங்க மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள மறுக்கிறார்கள். அப்பதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது. ஆனா இது அவர் இன்னொரு பாயிண்ட்லயும் அவர் சொல்றாரு, நீங்க வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக அரசு வந்து பல்வேறு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லுகிற போது அந்த புரிதல் இவங்க கிட்ட இருக்குன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மூலமாக அரசோட எல்லா திட்டங்களும் போகுது, அரசு சார்ந்த பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட தொடர்ந்து பேசுறாங்கன்னும் போது அந்த நிறுவனங்களுக்கும் அந்த சமூக ஊடக நிறுவனங்களுக்கும் கட்டுப்பாடு தேவை அப்படின்னு அவர் சேர்த்து தான் சொல்றார். பாரம்பரிய ஊடக நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பாடு தேவையோ அதே அளவு கட்டுப்பாடு சமூக ஊடக நிறுவனங்கள் சுய கட்டுப்பாடு தேவைன்னு அவர் சொல்றாரு. அது உண்மை. ஆனா அவருடைய பேச்சோட மொத்த தொனியும் அதாவது வந்து கிரக்ஸ் ஆஃப் ஹிஸ் டாக் வந்து அரசு செய்திகளை, அரசு சார்ந்த விஷயங்களை, அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் இனிஷியேட்டட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை மக்களிடம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை சுற்றித்தான் நாயுடுவோட பேச்சு இருக்குது. அதை தாண்டி சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தா நன்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படின்னா வந்து இன்றைக்கு சமூக வலைதளங்களின் வளர்ச்சி என்பது இன்றைக்கு பாரம்பரிய ஊடகங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக வந்து கொண்டிருக்கிறது. அதை எத்தனை பாரம்பரிய ஊடகங்கள் குறிப்பா பிரிண்ட்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஏன்னா ஒரு செய்தி என்பதை தெரிந்து கொள்வதற்கு வந்து பேப்பரை பார்த்தோ தொலைக்காட்சியை பார்த்தோ மக்கள் நம்பியிருந்த காலம் என்பது மலையேறிவிட்டது. ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியை வேறு எந்த கோணத்தில் கொடுக்கிறார்கள் என்று பார்ப்பதற்குத்தான் வந்து டெலிவிஷனுக்கும் பிரிண்ட்டுக்கும் அவங்க வராங்க. அப்ப அடுத்த 5 வருஷத்துல வந்து பிரிண்டோட ரோல் என்ன, அச்சு ஊடகங்களோட ரோல் என்ன, இப்ப இருக்கக்கூடிய இந்த பழைய பஞ்சாங்கத்திலே அவங்க இருந்துட முடியுமான்ற போன்ற கேள்விகளை நேற்றைய விவாதத்தில் அவர்கள் கிளப்பி இருந்தால் நல்லது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது போன்ற டாபிக்ஸ் விவாதிக்கப்படவில்லை. ஒரு 10 ஆண்டுகள் முன்னையே இந்த மாற்றம் வர தொடங்கிச்சு. பாத்தீங்கன்னா இனி வந்து அச்சு ஊடகங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் ஊடகமா இருக்க முடியாது, அது அனாலிசிஸ் ஊடகமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு டெலிவிஷனோ சோசியல் மீடியாவோ அந்த அளவு அனாலிசிஸ் செய்ய முடியாது. ரொம்ப ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள தான் அனாலிசிஸ் செய்ய முடியும். ஆனால் அச்சு ஊடகத்துக்கு வந்து விரிவாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த அனாலிசிஸ் வந்து சமூக ஊடகங்கள்னு போகும்போது இன்னும் அதிகமா தானே அது நடக்கும். சமூக ஊடகத்திலேயே அனாலிசிஸ் வந்து கம்மி தான், அங்கேயும் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் அதிகம். பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் வந்து குறைவு தான் அங்கேயும். இல்ல இங்க பாரம்பரிய ஊடக அது காரணம் என்ன, உங்களுக்கு சமூக ஊடகம் என்பதே உங்களுக்கு அந்த 120 கேரக்டர்ஸுக்குள்ள இருக்குல்ல, ட்விட்டர் அந்த அளவுக்குள்ள தான் இருக்கு எல்லாமே. என்ன நிலை தகவல் போட்டீங்கனாலும் ஸ்டேட்டஸ் போட்டீங்கனாலும் நீங்க நீளமா எழுதிங்கன்னா யாரும் அங்க படிக்க போறது இல்லை. அங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேராக்குள்ள முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இல்ல அனாலிசிஸ்னு வரும்போது நிறைய கருத்துக்கள் வரும். நீங்க பாரம்பரிய ஊடக நிறுவனங்களுக்கே சுய கட்டுப்பாடு வேணும்னு சொல்கிற போது அது ஒரு பரந்த வெளி, திறந்த வெளியில சமூக வலைத்தளங்கள்ல இந்த சுய கட்டுப்பாடுங்கிறது யாரு அதை வந்து வச்சுக்கிறது, யாரு கட்டுப்பாடுங்கிறது அதை வந்து கண்காணிக்கிறது. இந்த வார்த்தையை சுய கட்டுப்பாடு அவர்கள் தான் பண்ணணும். இதுல ஞானி சொல்றதுல இருந்து எனக்கு ஒரு வேறுபட்ட கருத்து இருக்கு. அதாவது வந்து சோஷியல் மீடியா வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கல, அனாலிசிஸையும் அவங்க பண்றாங்க predominantly. ஓகே, அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரந்துபட்ட அளவில் வந்து அன்பைஸ்டான அனாலிசிஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது, அச்சு ஊடகத்தை விட. ஏன்னா அச்சு ஊடகத்திலேயாவது ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனத்துக்குமான சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. ஆனால் அது போன்ற எதுவுமே உண்மையான டெமோக்ராட்டிக் மீடியம்ன்றது நெட்டு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போறோன்றது தான் இன்னைக்கு சிக்கல். அவர் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கரெக்ட். அந்த சுய கட்டுப்பாடு என்பது வந்து எல்லாருக்கும் வேண்டும், வெறும் அச்சு ஊடகத்துக்கு மட்டுமோ அல்லது வந்து தொலைக்காட்சி ஊடகத்துக்கு மட்டுமோ கிடையாது. இப்ப நீங்க அரசியல்வாதிகளுக்கு வேண்டும், இணையத்துக்கு வந்து கண்டிப்பா வேண்டும். அரசாங்கம் நினைச்சுன்னா ஒன்னும் தடுத்துட முடியாது. இங்க நடந்தக்கூடிய ஒரு இளம் பெண்ணோட கொலையை பத்தி எங்கோ 6000 மைலுக்கு அப்பால வேற ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருவர் எந்த பதிவு வேணாலும் போடலாம். ஏன்னா அதை வந்து இந்த அரசாங்கம் நினைத்தால் அதை தடுக்க முடியாது. ஆனால் அது சரியா, தார்மீக ரீதியில் தப்பா ரைட்டான்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த பேச்சுரிமை வேணும், கருத்துரிமை வேணும் அப்படின்னு சொல்றதும் சுய கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றதும் ஒரே தளத்துல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா, இல்ல முரண்பாடா இருக்கு? ஒரே நாணயத்துடைய 2 பக்கங்கள் தான். பேச்சுரிமை, கருத்துரிமை, சுதந்திரமோ பொறுப்புணர்ச்சியும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது. பொறுப்புணர்ச்சி இல்லாத கருத்துரிமை சுதந்திரத்தினால எந்த பயனும் கிடையாது. கருத்துரிமை சுதந்திரம் மட்டும் இருந்து பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தால் என்ன பயன்? இதையெல்லாம் சொல்லணும், இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் தொடர்ந்து அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்கிற போது பரந்த வெளியில, திறந்த வெளியில கருத்துக்கள் வரப்போறதே இல்லை. நீங்க பேச்சுரிமை, கருத்துரிமை அப்படிங்கறத ஒரு பரந்த வெளியில பயன்படுத்துற போது நிறைய கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அப்ப நீங்க சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு லகானா அங்க இருக்காது? கண்டிப்பா கிடையாது. அது வந்து சென்சாரா நம்ம சொல்லல. இப்ப பெருமாள் முருகன் சொன்ன மாதிரி நான் எழுத உட்காரும் போது எனக்கு தலையில சென்சார் இருக்குன்றாரு. அது அந்த சென்சார்ன்ற ஆங்கிள் நம்ம சொல்லல. தகவல்களை ஆஸ் சச் வந்து நீங்க கொண்டு போய் கொடுக்கறத யாருமே உங்களை வந்து தடுக்கல. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நீங்க கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லக்கூடிய தகவல்களால் வரக்கூடிய பாரதூரமான விளைவுகளை பற்றி கவலைப்படாமல், அது இந்தியா மாதிரி இவ்வளவு மொழிகள், இவ்வளவு இனங்கள் இருக்கக்கூடிய தேசத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறு பொறி வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கும் இருக்கணும்ன்றது வந்து உண்மையாவே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்கன்றது கரெக்டான வார்த்தை அது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, நேற்றைய அந்த ரீஜனல் எடிட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அடுத்த 5 ஆண்டுகளில் அச்சு ஊடகம் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை பத்தி எந்த விதமான விவாதமும் நடந்ததா தெரியல. ஒரு பக்கம் வந்து ஒரு
போதனை பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் மாநில அரசு சார்பில் வந்து அமைச்சர் வந்து எங்க கவர்மெண்ட் வழக்கம் போல என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு போயிருக்காரு. யாருமே வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதையும் பார்க்க. அது காரணம் என்னன்னா, அந்த மாநாட்டுடைய நோக்கமே அரசு கருத்துக்களை பத்திரிகைகளுக்கு போய் தெரிவிப்பது. அந்த நோக்கத்தோட மட்டும் அதை தாண்டி அவங்க போகணும் இல்லையா? ஏன்னா வந்து வெறும் அந்த பேராமீட்டருக்குள்ள மட்டுமே நீங்க நின்றுட முடியாது. ரெண்டாவது வந்து வளர்ந்து வரக்கூடிய சோஷியல் மீடியாவோட growth வந்து எப்படி இவர்களை பாதிக்க போகுது. மூன்றாவது வந்து வெளியிலிருந்து இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய அபாயகரமான தகவல்களால் வரக்கூடிய கொந்தளிப்புகளை எப்படி வந்து நாம் எதிர்கொள்வது போன்ற எந்த விஷயமும் விவாதிக்கப்படல. இல்ல அந்த பதற்றம் தான் தேவையான்னு கேட்கிறேன். சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய கருத்துக்கள் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு மணி சொல்றாரு. அந்த பதற்றம் தேவையா? இல்ல, அந்த பதற்றத்துக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அது அங்க இருக்கிற கட்டற்ற சுதந்திரம் இருக்குல்ல, அது வந்து எந்த தவறையும் செய்வதற்கான சுதந்திரமாக கூடவே இருக்கு. மிகச் சரியான விஷயங்களை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதை போல மிக தவறான விஷயங்களை செய்வதற்கான சுதந்திரமாகவும் அது இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அதை அனுபவிக்கல. சுருக்கமா சொல்லிடுறேன். கர்நாடகாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வடகிழக்கு மாநிலங்களில் வந்தவர்களை பற்றி சொன்ன மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டால் ஒரு தவறான தகவல் ட்விட்டரால வந்ததுல வந்து ஆயிரக்கணக்கான வடகிழக்கு மாநிலங்களை சார்ந்தவர்கள் வந்து ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு போனாங்க. அவங்க அப்ப அரசாங்கம் மிகவும் சிரமப்பட்டது. மத்திய மாநில அரசுகள் வந்து எவ்வளவு தூரம் அதை கட்டுப்படுத்தினாங்க. ஒரு இன்னைக்கு அது ஒரு மிக அபாயகரமான ஒரு டூல் தான் நான் பார்க்குறேன். நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன வேணா நீங்க செய்யலாம். அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன செய்ய போறோம், அதை நாம் எப்படி எதிர்கொள்வது? பாரம்பரிய நிறுவனங்கள் வருகிற போது இதுதான் செய்தி நிறுவனம், இதுதான் செய்தியாளர்கள் அப்படிங்கிற ஒரு வரையறைக்கு தெரியும். சமூக ஊடக அப்படின்னு வருகிற போது அந்த ஊடகத்துல எல்லாருமே செய்தியாளர்களா தான் இருக்கிறாங்க, எல்லாருமே தகவல் சொல்பவர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த பதற்றத்தை தணிப்பதில் இதை எப்படி இதை கையாளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. இந்த பதற்றம் எப்போது தணிக்கப்படும்னா, இந்த பாரம்பரிய செய்தியாளர்களாக இருக்கிறவர்கள் முழு நேரம் இந்த துறையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய தரத்தை வந்து அவர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும். இந்த தரத்திலிருந்து வேறுபடுத்தின தரத்தை அவர்கள் காட்டும் போது அப்ப இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது தானா குறையும். அந்த புரிதல் இருக்குமா? இவர் திரு ஞானி சொல்ற அந்த புரிதல் வந்து அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு வரையறை இங்க இல்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த படிப்பினை இல்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள்லாம் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறவங்களுக்கு இல்லைங்கும் போது இந்த தரத்தை அங்க கொண்டு வரது அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? இல்ல, கஷ்டம். இது இப்ப ஒரு சாமானியனை பொறுத்தவரையில் ஒரு மீடியா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு செய்தி வந்து சமூக வலைதளத்துல வந்து தீயா பரவுதுன்னு போது அதை யார் சொன்னான்றதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் கான்செப்ட்னு வந்துடுச்சு. நீங்க எல்லாருமே பத்திரிகையாளர் தான். நான் பத்திரிகையாளர் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அந்த நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது தவறான தகவல்கள் பரவும் பொழுது, அதுவும் சோஷியல் மீடியான்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கையில் இருக்கும்பொழுது அது குறித்த புரிதலை ஏற்படுத்துவது அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, பாரம்பரிய ஊடகங்களுக்கு பொறுப்பு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. இதுல வர வேண்டியது என்னன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி கர்நாடகாவில் அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆயிரக்கணக்கான வடகிழக்கு மாநிலத்தவர்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்க அரசாங்கம் ஸ்தம்பிச்சு போச்சு. அது போன்ற சூழல் எங்கும் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அதை முளையிலேயே கிள்ளி எறிவது எப்படி? அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வன்ஸா வரக்கூடியவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எல்லாம் எழுதிட்டு வரவங்களுக்கு சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற அந்த ஒரு ஓரியன்டேஷனே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.